ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் மூவிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் ரொம்ப தரமான படம் அப்படின்னு கூட சொல்லலாம். படம் வந்து சும்மா வேறு லெவலில் வந்து ஆஸ்கர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு. இதை படத்தை நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. இப்போ என்னோட வயசில் இந்த கதையை பற்றி முழுசாக கேட்கலாம். நிறைய பேர் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துலாம். ஏன்னா படம் வந்து ரொம்ப தரமான படம். யாருக்கெல்லாம் சயின்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்கு எல்லாருமே இந்த படம் வந்து பிடிக்கும். ஏன்னா இது முழுக்க சயின்ஸ் படம் தான். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து டைம் ட்ராவலர், அதே மாதிரி வந்து வார்ம் ஹோல், பிளாக் ஹோல், இந்த கேலக்ஸி பற்றியெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ரொம்ப தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட நேம் இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படம். படம் சும்மா தாறுமாறாக இருக்கும். அங்கே படத்துக்குள்ள போகும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இவன் தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ. ஸ்டார்டிங் இப்போ பார்த்தா திடீர்னு நிறைய செடி இதெல்லாம் காட்டுவாங்க. அதாவது பூமி வந்து ரொம்ப அழிய நிலைமையில் இருக்கும். எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் அதாவது எதுவுமே வந்து விளையாது. பூமியில் வெறும் சோளம் மட்டும்தான் விளையும். அந்த மாதிரி கண்டிஷன் தான் பூமி வந்து இருக்கும். அந்த தட்பவெப்பத்துக்கு மட்டும் சோளம் மட்டும் தான் வரும். அதனால எல்லாருமே வந்து அந்த சோளத்தை தான் விவசாயம் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியில் ஒரு அப்பப்போ வந்து இந்த நாட்டில் வந்து புழுதி பொழியில் வந்து ஆச்சு இருக்கும். பூமி முழுசுமே இப்படி தான் இருக்கும். ஏன்னா பூமி வந்து சீக்கிரமாக அழிய போகுது அப்படின்றதுக்காக. இவனா வந்து வெளியில் வந்து பார்த்தா ஒரே டஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவங்க பொண்ணை கூப்பிட்டுக்கினே ஸ்கூலுக்கு போகணும். அதனால கிளம்பிட்டுப்பான். 2 பேரும் வந்து அதாவது 3 பேருமே வந்து போனோம். கிளம்பி போகும்போது அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு இவனை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே பொண்ணோட பிரின்சிபல் வந்து அவனை வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோட அப்பா வந்து சொல்லுவார். நம்ம ஹீரோட பேர் வந்து கூப்பர். நம்ம ஹீரோக்கு மொத்தம் 2 பசங்க இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க. பொண்ணோட பேர் வந்து பார்த்தா மார்ட்டி, பையனோட பேர் டாம் அப்படின்னு பேர் 2 பேருக்கும். அவங்க 2 பேரும் கூப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போயிட்டே இருப்பான். போயிட்டே இருக்கும்போது காரில் திடீர்னு என்ன ஆகும்னா வண்டி வந்து பென்சர் ஆகிடும். வண்டி பென்சர் ஆகணும்னு இறங்கி அவங்க பையனை தான் பென்சர் போட சொல்லுவான். ஏடி என்ன நான் தான் போடணுமானா ஆனால் நீ தான் பொண்ணு போய் போடுறா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பையன் போயிட்டு பென்சர் போடுறதுக்கு போட்டுன்னு இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை கூட பேசிட்டே இருப்பான் அவங்க பொண்ணை கூட. அப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து அப்படியே ரொம்ப கிட்ட பறந்து போகும். அதை பார்த்தோன்னே உடனே ஷாக் ஆயிடுவான். உடனே வண்டி எடுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி அதாவது அந்த பென்சர் கூட போட மாட்டான். அதுக்குள்ள வண்டி எடுக்க சொல்லிட்டு அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே போவான். அதுக்கப்புறம் அவன் பையன் கிட்ட வண்டியை குத்திட்டான். நீ ஓட்டு, நான் அதை வந்து இது பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் கிட்ட வண்டியை குத்துருவான். அவன் அப்படியே சும்மா அந்த சோளக்காட்டுக்குள்ள ஓட்டின்னு வெளியில செம்ம வேகமாக வெளில வருவான். போயிட்டே இருப்பாங்க. அவன் அந்த பொண்ணுகிட்டயும் வந்து ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி கொடுத்து அந்த ஏர்கிராஃப்ட் பதிலாக அதுக்கு நேரம் வந்து வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் லேப்டாப் எடுத்து அதை ட்ராக் பண்ணி ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுக்குள்ளே வண்டி பார்த்தா அப்படியே ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்கும். அவங்க வண்டி ரொம்ப இதோட மலையோட எட்ஜில் நிற்கும். அப்புறம் பிரேக் அடிச்சு டக்கு நிறுத்திடுவாங்க சடனாக. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து வெளியில் வந்து அந்த லேப்டாப்போட அவன் இறங்கி வருவான். இறங்கி வந்து மொத்தமாக அதை ஹேக் பண்ணி வச்சிருப்பான். ஹேக் பண்ணதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணால் அது நார்மலாக அந்த பொம்மை ஹெலிகாப்டர் சுற்றலாம், பொம்மை ஏறப்படலாம், அந்த மாதிரி அவன் சுற்றும் போது அப்படியே சுற்றினே வரும். அது அப்படியே அவன் பொண்ணுகிட்டே கொடுத்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக் கொடுப்பான். அப்படியே அந்த பொண்ணு வந்து சுற்றின உடனே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எடுத்து போயிட்டு லேண்ட் பண்ண சொல்லுவோம். அது அழகாக அங்கே இடத்துல லேண்ட் பண்ணுறோம். அப்புறம் எல்லாரும் வந்து அந்த இடத்துக்கு போவாங்க. போய் பார்த்தா இது என்னன்னு பார்த்தா இந்தியன் ஏர்கிராஃப்ட் தான். இது இந்தியன் ஏர்கிராஃப்ட் எப்படி இங்கே வந்தது அப்படின்னு அவன் கேட்பான். தெரியல, இப்படி இவ்வளோ கீழே வந்து பறகுதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பான். சரி, ஓகே, இதில் இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற பேட்டரி மட்டும் கழட்டிக்கின்னு அங்கேருந்து அந்த இதையும் எடுத்து அவனோட வண்டியில் போட்டுக்கின்னு 3 பேருமே அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போன உடனே ஸ்கூலில் வந்து நிறைய அந்த பொண்ணை பற்றி நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாஃபி வந்து ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கிளாஸில் நடக்கிற எதையுமே வந்து கவனிக்க மாட்டேறான். ஆனால் ஏதோ ஒரு புக் எடுத்து வச்சுக்கின்னு, அதுவும் பழைய காலத்து புக்கு இப்போ நாங்கள் நிறைய அப்டேட் பண்ணிட்டோம். அந்த கேலக்ஸியை பற்றியெல்லாம் அதாவது சோலார் சிஸ்டத்தை பற்றியெல்லாம் இன்னும் பழசை வச்சுக்கின்னு இன்னும் அதை பற்றி நிற்கிறா. நாங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் புக்கை வாங்கி பார்ப்பான். ஏன்னா அந்த புக்கு எழுதிருந்தே அவங்க அப்பா தான், இவன் தான் எழுதியிருப்பான் அந்த புக்கை. அதை தான் அந்த பொண்ணு வந்து வச்சிருக்கோம். அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து காரில் ஏறும்போது திடீர்னு கூப்பர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வாக்கி டாக்கில் பேசுவான். அப்போ நிறைய வண்டிகள்லாம் என் கண்ட்ரோலே இல்லாமல் எல்லாமே உங்கள் வீட்டை நோக்கி போய் நிற்குது. ஏன்னு அப்படி கேட்டால் நீ கண்ட்ரோலை ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். நாங்கள் எல்லாத்தையும் பண்ணியாச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வார்த்தை சொல்லுவான். சரின்ட்டு அங்கே போயிட்டு பார்த்தா எல்லா வண்டியுமே அவன் வீட்டை சுற்றி வந்து நிற்கும். பெரிய பெரிய ட்ரக் எல்லாமே. அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான் போல. மேனுவலாக வந்து யாருமே ஓட்ட மாட்டாங்க போல ட்ரக்கெல்லாம். அதையும் வந்து விவசாயத்துக்கு யூஸ் ஆகும். ஏறி பார்த்தா அதையும் வந்து கண்ணாப்பண்ணான்னு சுற்றி நிற்கும். எல்லாமே வந்து அவன் வீட்டாண்டி நின்றுட்டு இருக்கும். இவனுக்கு ஒன்றும் புரியாது. எல்லா வண்டியும் ஏன் வந்து இங்கே நிற்குதுன்ட்டு. அதுவும் அவன் வீட்டுக்கு எதிர வந்து நிற்கும் எல்லா வண்டியும். ஒன்றும் புரியாது. பார்த்துட்டு சரின்னு உள்ளே போயிட்டு திரும்ப வந்து அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருவான். அது பாட்டு அந்த வண்டி கிளம்பி போயினே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேட்பாரு, இந்த இடத்துல உனக்கு வேலை செய்யறதுக்கு போய்தாடா அப்படின்னு கேட்டால் எனக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பிடிச்சிருக்கு, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி, அவங்க அப்பா வந்து நம்புற மாதிரி நான் நம்பிட்டேன்டா நீ சொல்கிறத அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார். ஏன்னா வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு அங்கே இருக்க வேண்டியது பதிலாக அவன் வந்து குடும்பம் அதாவது பூமி அழிவு போது சொல்லிட்டு குடும்பத்தோடவே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே இருப்பான். எனக்கு இவனுக்கு வந்து த்ரோபால் இருக்குது, நம்மளாம் அங்கே போகலான்ட்டு அவங்க அப்பா சொல்லுவார். சரி போகலான்ட்டு அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டுன்னு எல்லாரும் வந்து அந்த கிரவுண்டுக்கு போவாங்க. எல்லாரும் வந்து போய் பார்த்துட்டு போவாங்க. அப்போ வந்து அவன் பையன் டாம் கிட்ட சொல்லுவான், உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்காடா அப்படின்னா, நான் செய்கிற வேலை பிடிச்சிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து இவனுக்கு டாமுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன வேலை சொன்னாலும் இவன் செஞ்சு கிடப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு இடத்துல விளையாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மேலே பார்த்தா மிகப்பெரிய அந்த புழுதி புயல் வந்து வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே அந்த இடத்துல அடிக்கடிக்கு வந்து இந்த புயல் வந்துகிட்டே இருக்கும். இவங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாம் கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவங்க எல்லாரும் போகும்போது வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா மாஸ்க் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணில் போகிற அந்த காகல்ஸ் எல்லாம் வச்சுக்கின்னு எடுத்து மாட்டிக்கின்னு நேராக வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனால் செம்ம டஸ்ட்டாக பறந்து இருக்கும். இவங்க போகிறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்க அந்த ஜன்னல்லாம் வந்து காற்றுல அப்படியே ஓப்பன் ஆகிட்டு வீடு ஃபுல்லாக ஜன்னல் அப்படியே டஸ்ட்டாக பறந்துகிட்டே இருக்கும். உடனே இவங்க போயிட்டு எல்லா ஜன்னலையும் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. மேலேயும் போயிட்டு நிறைய ஜன்னலை வந்து ஒன்று ஒன்றா வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி இவன் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவனோட செல்ஃப் இருக்கும்ல, அதான் புக் செல்ஃப் ஒன்று இருக்கும். அதை போயிட்டு இவன் க்ளோஸ் பண்ணலான்ட்டு போய் க்ளோஸ் பண்ணுவான். க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடியே ஜன்னல் ஓப்பனாக இருக்கும்ல, அப்போ பார்த்தா
டஸ்ட் வந்து உள்ள வந்திருக்கும். ஆனா டஸ்ட் உள்ள வந்தா வந்து ஈவனா தானே படிக்கணும். ஆனா அங்க பார்த்தா ஏதோ லைனா கோடு கோடா படிஞ்சிருக்கும். இதை பார்த்தா இவனுக்கு என்னடா இது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுனே இருப்பான். வெளியிலே காட்டுவாங்க. வெளியில பார்த்தா டஸ்ட் எல்லாம் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் வண்டி ஃபுல்லா. ஆனா இந்த இடத்துல டஸ்ட் மட்டும் பார்த்தா அப்படியே நீட்டா கோடு கோடா இருக்கும். இவனுக்கு ஒன்றும் புரியாது. அங்கேயே உட்காந்து பார்த்துருப்பான். அந்த பொண்ணு வந்து என்ன அப்பா ஏதோ பார்த்துக்கிறாரு அப்படின்னு கேட்டப்போ அவன் ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு குட்டி பொண்ணு வந்து தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்கும். அவனுக்கு தண்ணி எடுத்துன்னு கொடுத்தோடனே தண்ணியை குடிச்சிட்டு உடனே ஒரு மேப் எடுத்து வந்து சொல்லுவான். இந்த மாதிரி இது வந்து பைனரி கோடு கிடையாது, இது வந்து ஒரு லொகேஷனுக்கான ஒரு கோடு. அதாவது பெரிய கோடெல்லாம் வந்து 1 சின்ன கோடு வந்து 0. இது எல்லாமே ஒரு கோஆர்டினேஷன். இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இதோட லொகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல எடுத்து ஒரு லொகேஷனை மார்க் பண்ணுவோம். இது வந்து நம்மளுக்கு சும்மா ஒன்றும் வரல, இந்த இடத்துக்கு நம்ம போனோம் போல, இங்கே போனால் ஏதோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கின்னு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான துணி கிணி எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிருவான் கார்ல. அவன் பொண்ணு ஓடி போய் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இவனா பண்ணுவானா நீ எல்லாம் வரக்கூடாது, வீட்லயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாதிரி கேஷுவலா காரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு உள்ள போயிட்டு அவனுக்கு தேவையான அந்த மேப் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு தண்ணி குடிச்சிட்டு கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்படி கிளம்பி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன் கார்ல சைட்ல ஏதோ துணி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு வந்து அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கும். அதாவது இந்த பொண்ணு வரான்ட்டு அதுக்குள்ள ஒழிஞ்சு தொட்டி உடனே ஷாக் ஆயிடுவான். என்ன விளையாடுறியா அப்படின்னு சொன்னோடனே என்னால் தான் நீங்க கண்டுபிடிச்சிங்க, நான் ஏற்கனவே அந்த ரூம்ல பேய் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த பேய் மூலமா தான் உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்கு, என்னால தான் அவங்க கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு. சரி வரல ஒழுங்கா வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோ, சும்மா விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணையை கூட்டுன்னு அந்த இடத்துக்கு போவான். நைட்டு பகலாக வண்டி ஓட்டுவான். நைட் ஆயிரும். ஒரு சில மலையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு போவான். கரெக்டாக அந்த லொக்கேஷன் ரீச் ஆனோடனே எதிர ஒரு கேட் இருக்கும். இவனுக்கு ஒன்றும் புரியாது, என்னடா ஏதோ கேட் இருக்கே அப்படின்ட்டு கேட்டை பார்த்துட்டு சரி அந்த கேட்டை ஓப்பன் பண்ணலான்னு கிட்ட போவான். திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று வந்து டக்குன்னு யாரு நீங்க, எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டு போயிடுவாங்க. உள்ள கூட்டு போயிட்டு இந்த பொண்ணை மட்டும் வேற எத்துக்கும் இவனை வந்து ஒரு ரோபோட்டும் வந்து விசாரணை பண்ணும். நீங்க எப்படி இங்கே வந்தீங்கட்டு. இவனுக்கு உடனே டென்ஷன் ஆயிடுவான். நான் ரோபோட் கிட்டலாம் பதில் சொல்ல மாட்டேன், நான் மனுஷங்கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னா அந்த ரோபோட் வந்து வர டென்ஷன் ஆயிடும். எனக்கு தான் நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு. அந்த ரோபோட் பேர் வந்து டார்ஸ். அது வந்து செம்மையா பேசும். அதாவது வந்து அது மனிதனுக்கு வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆனா அது வந்து மனிதன் செயல்படுற அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடா செயல்படும். அந்த மாதிரி ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் மாதிரி அது வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் ஹியூமனாய்ட் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட் தான். ஆனால் அதுக்கு பேர் டார்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஒன்று வரும். அந்த பொண்ணு தான் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் அந்த ரோபோட். உடனே நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே போயிட்டு எப்படி நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க, இந்த இடத்துக்கு யாருமே வர முடியாது, எப்படி நீங்க வந்தீங்க அந்த பொண்ணு கேட்டப்போ இல்ல எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லணும். இல்ல நீங்க இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இல்ல உங்க பொண்ணு வந்து சேஃப்டியா தான் இது, நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஏன் எனக்கு எப்படியோ ஒரு லொகேஷன் மூலமா நாங்கள் வந்த ஒரு ட்ராக் மூலமா அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க என்ன கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டு போவோம். உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல அவன் பொண்ணு உட்காந்துருக்கோம். குடுக்குன்னு கூட அவங்க அப்பா கட்டி பிடிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து அவன் பேசுவான். அங்க ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார். அந்த தாத்தா தான் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ரிசர்ச் சென்டரே இருக்கும். என்னன்னா வந்து இவங்க பூமி வந்து அழிய போது புதுசா ஒரு உலகத்தை வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ இவன் வந்து என்ன சொல்லணும், அந்த மாதிரி தான் எதுவுமே கிடையாது, பூமி எதுவும் இல்லையே, யாரும் இப்போ பண்றது இல்லையா அப்படின்னு சொன்னப்போ இல்லை நாங்கள் யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா வந்து பண்ணிட்டு இருக்கோம், இந்த இடத்துல வந்து நாங்கள் ஆர்கானிக் ரிசர்ச் பண்றோம் அப்படின்ற பேர்ல நாங்கள் ராக்கெட் தான் ரெடி பண்ணிக்கிறோம், இங்க போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பூமி வந்து சீக்கிரமா அழிய போது, நம்ம அதுக்குள்ள வந்து வேற ஒரு பூமியை வந்து கண்டுபிடிக்கணும், அந்த மனுஷங்க எல்லாருமே அவங்க போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அது எப்படி சாத்தியம், இங்க இருக்கிற எல்லா மக்களையும் எப்படி நம்மளால அங்கே கூட்டு போக முடியும் அப்படின்ட்டு பேசிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த தாத்தா கூட்டு போய் காட்டுவாரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ ஒரு இன்னைக்கே வந்து ஒரு ராக்கெட் ஒன்று லான்ச் பண்ண போறோம், அந்த டைமுக்கு தான் நீயே வந்திருக்க, ஆனால் நீயே கூட பண்ணியா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா உன்னை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நீ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தான்ட்டு, நீயே கூட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லுவான். அவனும் வந்து சரி ஓகே நானும் வரேன். இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடும். ஏன்னா வந்து அவனும் ஒரு சயின்டிஸ்ட், ஏதாவது ஒரு மெக்கானிக் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான், ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான், புதுசாக ஏதாவது ஒன்று கண்ட்ரோல். இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடும். அதே மாதிரி பூமியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவன் போனாலும் பூமி எப்படி அழிதான் போது சரி போனால் நம்மளுக்கு ஒரு வேலை இந்த வாய்ப்பு வந்தால் இந்த பூமியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனும் கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னன்னா இவங்க வந்து புதுசாக ஒரு பூமியை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பூமியில் போயிட்டு இவங்க கிட்ட இருக்கிற இந்த செயற்கையான கருமுட்டை எல்லாத்தையுமே வந்து பொறிக்க வச்சு அங்கே வந்து குழந்தைங்களை வந்து உருவாக்கி அந்த இடத்துல வந்து ஒரு மனித குலத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காட்டுவான். என்னன்னா அதுக்குள்ள 5000 வந்து கருமுட்டைகள் இருக்குமா, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 5000 பேரை வந்து அந்த இடத்துல உருவாக்கிடலாம் ஈஸியா. அதுக்கப்புறம் வந்து மனித குலம் அங்கேயே மேம்பட்டுரும். இங்கிருந்து கொஞ்சம் பேர் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் காப்பாற்றி நம்ம கூட்டின்னு போயிடலாம் அந்த பூமிக்கு. அப்போ அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் மனிதனை வந்து நான் காப்பாற்றப்படும் இந்த பூமி அழியத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இங்கே ஒரு பெரிய ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை இன்னும் எங்களால் சால்வ் பண்ணவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டோம்னா அடுத்த பூமியிலேருந்து எப்படி நம்ம வேகமாக வந்து வேற ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்குது அப்படின்னு நம்மளால ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்லுவார். நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ள நான் அந்த ஈக்குவேஷனை எப்படியாவது முடிச்சு வச்சிருப்பேன், நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்து அந்த கிரகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி இவனை வந்து போகிறதுக்கு வந்து ஒத்துப்பான். ஆனால் அவன் பொண்ணு வந்து ஒத்துக்காது. ஏன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கும்போது அவங்க அப்பா அவரை விட்டு போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அதனால அந்த பொண்ணு கோச்சின்னு கொடுக்கணும்னு வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவு சாத்தியும். ரொம்ப எவ்வளோ சமாதானப்படுத்துவான். ஆனால் அப்போ அது ஆயுதுனே இருக்கும். அதுக்கப்புறம் அவன் கையில இருந்து ஒரு வாட்சி குத்து இங்கே பாரு நான் திரும்ப கண்டிப்பாக அவங்ககிட்ட வருவேன், வரும்போது நம்மளுக்கு ஒரே வயசு தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு வாட்சி தரும். அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாது, கோபத்தில் தூக்கி வச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பி அது ஆயுதுனே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இவன் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணாலும் இது வந்து சமாதானம் ஆகாது அந்த பொண்ணு. அதனால அவங்க வந்து கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிருவோம். போகும்போது அவங்க பையன் கிட்ட சொல்லிட்டு போவான், டாமுக்கு நீ தங்கச்சி ஒழுங்காக பார்த்துக்கோ, ஒழுங்காக படி, நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு
போவான். அவனும் வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரிப்பா நல்லா டேக் கேர் பார்த்து போயிட்டு வாங்க, உங்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்து நிற்போம் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்கே இருப்பான். அதுக்கப்புறம் கூப்பர் அவரோட காரை எடுத்துக்கின்னு வண்டியில் கிளம்ப ஆரம்பிச்சிருவான். நேரம் போயிட்டே இருக்கும்போது அவங்க பொண்ணு குடுன்னு ஓடி வந்து பார்க்கலாம், கடைசி அவங்க அப்பா பார்க்கலான்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே அவன் காரில் போயிட்டே இருப்பான். காரில் போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு திரும்ப ஒரு டவுட் வந்துடும். ஏற்கனவே அந்த பொண்ணு இந்த மாதிரி தான் காரில் போகும்போது அந்த துணியில் வந்து உட்காந்து நிற்கும், அந்த துணியில் மஞ்சள் நிற்கும், அந்த மாதிரி இருக்குமாட்டு அந்த துணி எடுத்து பார்ப்பான். நல்ல வேலையை அந்த பொண்ணு வந்து இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே வந்து அங்கேருந்து கிளம்பும். அதுக்கப்புறம் ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ராக்கெட்டில் ஏறுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக வந்து பிரியத்துக்கு ஆரம்பிக்கும். ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இவங்களுடைய ராக்கெட் வந்து மேலே ஒன்று ஒன்றா போக போக அதோட பவர் சப்ளை எல்லாம், அதாவது அதோட இருக்கிற ராக்கெட் பார்ட்லாம் ஒன்று ஒன்றா பூஸ்ட் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்பேஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக வந்து மேலே ஸ்பேஸுக்கு வந்துடுவாங்க. ஸ்பேஸுக்கு வந்தவொடனே அங்கே ஒரு மெயின் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த மெயின் ஸ்டேஷன் மூலியமாக தான் இவங்க வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். இவங்க போகிறது வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ் ஷிப் மட்டும் தான். இது எடுத்துகிட்டு போய் அதோட டாக் பண்ணால் மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனே அங்கே இருக்கும். அதோடு சேர்ந்து தான் இவங்க ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போவாங்க. இங்கேருந்து கரெக்டாக அங்கே போயிட்டு கிட்ட போயிட்டு அழகாக பொறுமையாக வந்து அதை வந்து அதுக்குள்ளே எடுத்து போய் டாக் பண்ணுவாங்க. அதை பார்த்தா நார்மலாகவே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் ஸ்லோவாக. அதை கூடவே ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக ரெண்டோட ஸ்பீடும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல டாக் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுற்றும் போது நம்ம ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி மேலே போய் ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து சுற்றின உடனே நம்ம ஹீரோ வந்து அவனா மயங்கிடுவான் அப்படி. ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்பேஸில் போய் இது கிடையாது, ஃப்ளைட்டில் போயிருக்கான், அதாவது ஜெட் ஓட்டிருக்கான். இருந்தாலும் வந்து ஸ்பேஸுக்கு போனதுனால அந்த ஜி ஃபோர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதனால வந்து அவன் அப்படியே மயங்கிடுவான் அந்த இடத்துலயே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அந்த பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு டாக் பண்ணி ஒன்றா ஆகிட்டு அதுக்குள்ளே எல்லாரும் போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இந்த பெரிய ஸ்பேஸ் ஷிப் இருக்குல்ல, இது எடுத்துக்கு எங்கே போனோம்னா சேட்டனுக்குலாம் அங்கே போனோம். சேட்டன் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகும். அதனால இவங்க வந்து மூச்சு இந்த வேலைக்கு ஆகாது. அதனால வந்து இவங்க கிரியோ பேடா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. அதில் போயிட்டு இவங்க தூங்கிட்டாங்கன்னா 7 வருஷம் கழிச்சு இருந்தால் இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இவங்க வந்து எல்லாமே தூங்கிடுவாங்க. அதே சமயம் வந்து இந்த கப்பலை வந்து, அதாவது அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டார்ச்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதுதான் வந்து ஓட்டிட்டு வரும். அதனால இவங்க எல்லாரும் போயிட்டு ஒருத்தர் அந்த கிரியோ பேடை தூங்கத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. தூங்கதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு அந்த சேட்டன் கிட்ட போயிடுவாங்க. ஏன்னா சேட்டன் கிட்ட தான் வந்து ஒரு பிளாக் ஹோல் இருக்கும். அந்த பிளாக் ஹோலை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஏற்கனவே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே போனவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, 3 பிளானெட்டை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த பிளான்ட்ல வந்து அவங்க வந்து நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இவங்க போயிட்டு அதை செக் பண்ணிட்டு அங்கே உண்மையிலே வந்து மனுஷங்க வாழ முடிஞ்சா அந்த இடத்துல வந்து மனுஷங்களை எப்படி கூட்டு போகிறது அப்படின்றது அதான் இவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. சேட்டன் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய வந்து பிளாக் ஹோல் ஒன்று இருக்கும் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால சேட்டன் பக்கத்தில் போயிட்டு அந்த பிளாக் ஹோல் யூஸ் பண்ணி இவங்க எங்கே போனோமோ அந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அதே போல் இவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மெசேஜ் எல்லாம் வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க, வீடியோ அதெல்லாம் வந்து அங்கே இருக்க ஒரு தாத்தா இருப்பார்ல, அவர் எடுத்துன்னு வந்து அந்த பொண்ணுகிட்டே வந்து காட்டுறதுக்கு வருவார். ஆனால் அந்த பொண்ணு வந்து பேச மாட்டேன்னு ஓடுறோம். ஏன்னா அவங்க அப்பா வந்து போயிட்டாருன்னு கோச்சிங் இருக்கும்ல, அதனால அது போயிட்டு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அந்த பொண்ணு கோமா தான் இருக்கா அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோட அப்பா கிட்ட அந்த வீடியோ கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இவங்களும் கரெக்டாக 5 வருஷம் கழிச்சு ஏந்து பார்த்தா கரெக்டாக சேட்டன் பக்கத்தில் இருப்பாங்க. அந்த டாஸ் வந்து ஓப்பன், அதாவது எழுப்பி விட்டுருக்கும். போயிட்டு பார்த்தா கரெக்டாக அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி அங்கே போகிறது, நம்ம டேரெக்டாக வந்து பிளாக் ஹோல் உள்ள போனோம்னா நம்மளோட ஸ்பேஸ் ஷிப் வந்து வெடிச்சிடும். சரி எப்படி நம்ம போகிறது அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி என்னன்னா நம்ம அந்த பிளாக் ஹோலுக்கு சைடில் போனோம்னா அதே வந்து உள்ள வெளிச்சிக்கும். அப்படியே வெளிச்சதுன்னா நம்ம அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பிளாக் ஹோலுக்குள்ள எப்படி போகணும் அப்படின்றதுக்கு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அப்போ ரோம்லி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தருமா, அவன் தான் வந்து பிளாக் ஹோலை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பான். அப்போ வந்து அவன் வந்து பிளாக் ஹோலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்போ நம்ம ஒரு பேப்பரை வந்து இப்படி மடிச்சு இந்த பக்கம் 2 பக்கம் ஓட்ட போட்டோம்னா இந்த இடத்துல இந்த சைடுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி போக முடியாது. நம்மளுடைய இது வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட்டியாக தான் இருக்கும். அதனால வந்து ஒரு இடத்துல ஹோல்ஸ் வந்து இன்னொரு இடத்துல அந்த ஹோல்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். இதுதான் வந்து பிளாக் ஹோல் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா ஏன் இது ஓவல்ட்டியாக இருக்குன்னா நம்ம ஹோல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஏன்னா வந்து நம்மளுக்கு பேப்பரில் வந்து ஓட்ட போட்டு காட்டுவான். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணால் அந்த ஹோல் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஓவல்ட்டியாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து பரப்பளவில் இருக்கும், அதாவது தட்டியான பரப்பளவு இருக்கும், அதை பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பிளாக் ஹோல் கிட்ட போயிடுவாங்க. பிளாக் ஹோல் உள்ள போயிட்டு இவங்க ட்ராவல் பண்ணோம். எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க உள்ள போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்தா நிறைய இலூஷன் புதுசாக என்னென்ன வரும். திடீர்னு நம்ம ஹீரோயின் இருக்குல்ல, அதுக்கு வந்து சைடில் வந்து ஒரு கை வந்து அந்த பொண்ணுக்கு கை தரா மாதிரியா கிட்ட வந்து போகும். ஒன்றும் புரியாது. அவங்க அப்படியே ரொம்ப ஸ்பீடாக வந்து அந்த பிளாக் ஹோலில் வந்து ஒரு வழியாக வெளியில் வந்துருவாங்க. வெளியில் வந்தோடனே இவங்களுக்கு 3 பிளானட் இருக்கும். அந்த 3 பிளானட்டில் வந்து மில்லர் பிளானட்ன்றது தான் இவங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல போனால் ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்கும். என்னென்னு பார்த்தா அது பிளாக் ஹோல் பக்கத்துலேயே இருக்கும். அந்த இடத்துக்கு போனாவே நம்மளை வந்து உள்ளே வெளிச்சிடும். ஆனால் அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே டிஸ்கஷன் பண்ண வந்து கூப்பர் வந்து சொல்லுவான். என்னன்னா நம்ம வந்து டேரெக்டாக போனால் தான் நம்ம உள்ளே போயிடுவோம். நம்ம அந்த பிளாக் ஹோலோட சைடில் போயிட்டு, அதாவது அந்த கேலக்சிக்கு டாப்பில் போயிட்டு டாப்லேருந்து நம்ம உள்ளே போனோம்னா ஈஸியாக அந்த இடத்துல இறங்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபியூலை வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே, கூப்பர் சொல்கிறது நல்லா தான் இருக்கு, எல்லாம் வந்து அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து போகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் இங்கேருந்து போவேனா, இங்கே வந்து யாருன்னா ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா மில்லரோட பிளானட்டில் வந்து டைம் வந்து ரொம்ப வெரி ஆகும். ஏன்னா அங்கே இருக்கிற 1 மணி நேரம் டைம் வந்து இங்கே வந்து 7 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரோம்லி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து கூப்பர் சொல்லுவான், சரி ஓகே நாங்கள் 3 பேர் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராக போவாங்கன்னா கூப்பர், அதுக்கப்புறம் வந்து பிராண்ட், அதுக்கப்புறம் வந்து டோயல் அப்படின்ற 3 பேர் வந்து போவாங்க. ஏன்னா அங்கே வந்து எல்லாரும் வந்து போயிட்டா இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்துக்கணும்ல அப்படின்னு 3 பேர் மட்டும் போகிறப்போ ரோம்லி வந்து சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே வந்து நான் வந்து இங்கே பிளாக் ஹோலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து பிளாக் ஹோல் பக்கத்தில் தான் இருப்பான், அதனால் நான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கின்னு அந்த மில்லர்
பிளானட் இருக்குல்ல, அந்த பிளானட் போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. 3 பேரும் வந்து ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு இறங்கிறதுக்கு பார்ப்பாங்க. போய் பார்த்தா அந்த பிளானட் ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் தண்ணி. இங்கே எங்கே இறங்குதுன்னே தெரியாது. சரி ஒரு இடத்துல வந்து இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியிலே ஒரு இடத்துல இறக்குவான். அதாவது கரெக்டாக எந்த இடத்துல சிக்னல் வருதோ அந்த இடத்துல போய் இறங்கணுன்னே அங்கே பார்த்தா அவன் ஏற்கனவே வந்து மில்லர்னு ஒருத்த போயிருப்பான்ல, அவன் அந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்னு சிக்னல் மட்டும் குத்திட்டு செத்து போயிட்டுப்பான். அங்கே போய் பார்த்தா அவனோட ஸ்பேஸ் ஷிப் கூட உடஞ்சி போயிருக்கும். இறங்கி பார்த்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த இடத்துல நிறைய அந்த பாகங்கள்லாம் செதறி கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அதெல்லாம் போய் அதாவது அங்கேருந்து டேட்டா ஏதாவது கலெக்ட் ஆயிருக்கா, அதுவும் வந்து எதாவது எடுத்து வச்சிருக்கா அப்படின்ட்டு அந்த பிராண்டி பொண்ணு வந்து பார்க்கறதுக்காக அங்கே போவோம். போன கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அலை வரும். அதாவது சுனாமி மாதிரி அம்மா பெரிய அலை. அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரத்துக்கு பெரிய பெரிய அலை வரும் போல. அது உங்களுக்கு தெரியாது. அதாவது அதனால தான் இந்த இடத்துல வாய முடியாது. ஏன்னா வந்து இறங்கினால மில்லர் அப்படின்றவன் அவனும் அந்த அலையினால தான் செத்து போயிருப்பான். இந்த பொண்ணு வந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னா இல்லை இங்கே இருக்கிற ஏதாவது டேட்டா வந்தால் தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கே வந்து டேட்டா எடுத்துக்கலான்ட்டு அந்த டேட்டாவை தேடி அந்த பொண்ணு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு செம்ம பெரிய அலை வரும்ல, உடனே வந்து கூப்பர் வந்து எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு அந்த இதை போய் தூக்கும் போது அந்த ஸ்பேஸ்ஷிப் உடஞ்சி ஸ்பேஸ்ஷிப் இருக்குல்ல அந்த இதுக்குள்ள மாட்டிக்கும். அதுக்கப்புறம் தான் டார் அப்படி சொல்லப்பட்ட அந்த ரோபோ போயிட்டு தூக்கினு வாங்க சொன்னா அந்த பொண்ணு போயிட்டு கொடுக்கணும். அந்த ரோபோட் வந்து தூக்கின்னு வந்துடும். உள்ள வந்து அந்த பொண்ணை உள்ள போட்டுரும். கூட உணர்த்து வந்திருப்பான்ல அவன் பேர் டோயல்ட்டு. அவன் என்ன பண்ணுவான்னா அங்கிருந்து ஓடி வந்துனே இருப்பான். அதுக்குள்ள அந்த அலை கிட்ட வந்து இப்போ அவனை அடிச்சு தூக்கின்னு போயிடும். அந்த தண்ணி இடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து உள்ள விழுந்துடும். உடனே ஸ்பேஸ் ஷிப் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆன் பண்ணால் ஸ்பேஸ் ஷிப் வந்து ஆன் ஆகாது. அதுக்குள்ள இன்ஜின்ல தண்ணி போயிட்டு இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இங்கேருந்து போனோம். அதே மாதிரி இவங்க இங்கே எவ்வளோ நேரம் டைம் இங்கே இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே மேலே வந்து அதாவது பூமியில் வந்து வேரியேஷன் ஆகும் அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில். உடனே இவங்க இங்கேருந்து போய் ஆகணும். ஆன் பண்ணான்னு பார்த்தா இன்ஜின் ஆன் பண்ணால் ஆனே ஆகாது, ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அதுக்குள்ளே வர இன்னொரு வேவ் வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். உடனே அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அதை ட்ரை பண்ணி ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணி 2 பேரும் ரொம்ப ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆலையை தாண்டி மேலே வந்து கரெக்டாக மேலே போயிடுவாங்க. மேலே போயிட்டு அந்த மெயின் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள அங்கே போய் டக்கிங் பண்ணிட்டு உள்ளே போனால் நம்மளுடைய ரோமுக்கு வந்து ரொம்ப வயசாகிட்டு இருக்கும். இவன் போகும்போது பார்த்த விட ரொம்ப வயசு அதிகமாகிட்டு இருக்கும். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கூப்பர் வந்து கேட்பான். அப்போ ரோம்லி சொல்லுவான் 23 வருஷம் அப்படின்னு. இல்லையே நீ முன்னாடி அங்கே 1 மணி நேரம்னா இங்கே 7 வருஷம் தானே சொன்னான், இப்போ நான் 23 வருஷம் அப்படின்னு சொன்னப்போ இல்லை அதுவும் எனக்கு புரியவே இல்லை. இங்கே வந்து காலம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது மில்லர் கேலக்சியில். அங்கே நீங்கள் இருந்த டைமுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வந்து 23 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் அங்கே போயிட்டு அந்த இருக்கிற டேட்டாவை எடுத்துன்னு திரும்ப வந்துருவாங்க. ஆனால் இவனுக்கு வந்து அது வந்து 23 வருஷம் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி மில்லர் பிளான்ட்டுக்கும் நம்ம பூமிக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வருஷம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். இங்கே இருக்கும்போது நான் கிட்டத்தட்ட நிறைய பிளாக் ஹோலை பற்றி நிறைய கற்றுக்கினேன், நிறைய டேட்டா வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதே போல் பூமியிலேருந்து உங்களுக்கு நிறைய மெசேஜ் வந்து வந்திருக்கு இந்த 23 வருஷத்தில் அப்படின்னு சொல்லுவான். போயிட்டு அவன் கூப்பர் போய் பார்த்தா அவன் பொண்ணு வந்து குட்டி பொண்ணாக, அந்த பொண்ணு வந்து ரொம்ப பெரிய பொண்ணாக வந்துட்டு இருக்கும், மேரேஜ் ஆகிட்டு இருக்கும். அதே போல் அவன் பையனுக்கும் வந்து குழந்தைய பிறந்துட்டு இருக்கும். அந்த குழந்தைய வந்து பெருசாக வந்துட்டு இருக்கும். இந்த 23 வருஷத்தில் அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும், எல்லாமே ஆகிட்டு இருக்கும். ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவான். இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே நாள் நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பூமியில் வந்து கிட்டத்தட்ட 23 வருஷம் ஓட்டு இருக்கும். அதே போல் அந்த தாத்தா ஒருத்தர் அனுப்பிவிட்டார்ல, அவரும் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத இருப்பார். அவர் வந்து நம்ம மாஃபி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பெரிய பொண்ணாகி அந்த ரிசர்ச் சென்டர்லேயே வந்து வேலைக்கு ஜாயின் ஆகிட்டு இருக்கும் அவர்கிட்டயே. அதுதான் வந்து இவங்களுடைய டேட்டாவெல்லாம் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் வந்து அதுதான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினோட அப்பா தான் அவரை பற்றி இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த மாஃபி பொண்ணு வந்து ஒரு வீடியோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டாரு, இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னார். என்னன்னா இந்த மாதிரி கேலக்சின்னு ஒன்று இல்லவே இல்லை, இந்த ஈக்குவேஷன்ன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம வேற ஒரு கிரகத்துக்கு நம்மளால போகவே முடியாது, அப்படி போனாலும் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பாரு, இந்த ஈக்குவேஷன் எல்லாமே ஃபேக்கு தான், இதை நம்மளால சால்வ் பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு சொல்லும். அப்போ தான் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாதான் நம்ம அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து வேற இடத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க நம்பிந்தாங்க. ஆனால் அதுவே பொய்ன்றப்போ நம்ம எதுக்கு புதுசாக கேலக்சியை கண்டுபிடிக்கணும், அதனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே போல் மிஸ்டர் ஹெட்மன் அப்படின்ற ஒரு பிளானட் ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சி ஒரு சிக்னல் கொடுத்துருப்பான். அந்த இடத்துல வந்து மனுஷங்க வாயறதுக்கான எல்லா சூழலும் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிக்னல் வந்திருக்கும். சரி ஓகே நம்ம அங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல அந்த மாஃபி பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா அவங்க அண்ணன் வந்து டாம் இருப்பான்ல, அவனை போய் பார்க்கும். அவனும் வந்து பெரிய பையன் ஆகிட்டு இருப்பான். அவனுக்கும் வந்து குழந்தைங்க ஒரு பையன் பொண்ணு அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு போய் சொல்லுவோம், டே இந்த பூமியை வந்து அழி போதுரா, வாடா என்ன கூட வந்து அங்கே ரிசர்ச் சென்டர்ல இருறா அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து கூப்பிடும் டாமே. ஆனால் அவன் வந்து வரமாட்டேன்னுவான். ஏன்னா அவங்க அப்பா வந்து இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறது வந்து அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவனும் வரமாட்டான், அந்த ஃபேமிலியை வந்து விட்டு விட மாட்டான், இவங்கள கூட இருக்கணும்னு நினைப்பான். ஆனால் அந்த மாஃபி பொண்ணுக்கு என்னன்னா இவன் வந்து வரமாட்டேனா பரவாயில்ல, குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு நீ என்ன கூட வந்துரு அப்படின்ட்டு அவன் ஒய்ஃபு கிட்ட சொல்லுவான். அப்போ வந்து அவன் ஒய்ஃப் வந்து அவன் விட்டா தானே போகிறதுக்கு அப்படின்ட்டு சும்மா சிரிச்சுனே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாஃபி பொண்ணு இங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த சோளம் தோட்டம் இருக்குல்ல அதை ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுரும். கொளுத்தி விட்டுன்னு டாம் குடுக்குன்னு ஓடி போய் அந்த இடத்த வந்து அமைக்கிட்டு பார்க்கும்போது அந்த மாஃபி பொண்ணு அவங்க எல்லாரும் கூப்பிட்டுன்னு உடனே காரில் இறங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுன்னு அந்த வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிக்கும். அதே நேரம் தான் இவங்க அந்த ஹெட்மேன் பிளானட் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு தரையா இருப்பாங்க. தரையா
தரையாக இருக்குன்னா அங்கே ஃபுல்லாகவே பார்த்தா அந்த பிளைன் சர்ஃபேஸே இருக்காது, எல்லாமே வந்து மலைகளாகவே இருக்கும். அவன் ஏதோ போய் தான் சொல்லியிருக்கான்றது இவங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் சரி, அவன் இருக்கிற இடத்த இவங்க கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷனை கரெக்டாக அங்கே போயிட்டு அவன் வர கிரியேபாடில் தான் தூங்கினப்ப அந்த சிக்னல் அனுப்பிச்சிட்டு அவனை போயிட்டு எழுப்புவாங்க. அப்போ தான் எழுப்பினோடனே ஏந்தோடனே அவன் நிறைய டேட்டா வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இங்கே மனுஷங்க வாழறதுக்கான நிறைய சர்ஃபேஸ் இடம் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, கொஞ்சம் தூரம் போனால் தான் அங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவான். அதே சமயத்தில் இந்த மாஃபி பொண்ணு வந்து அவனுடைய தம்பி ஒய்ஃப் எல்லாம் இருப்பாங்களா பசங்க, அவங்க எல்லாரையும் வந்து அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வருவாங்க, அவனை கூட கார்ல ஏற்றி அனுப்பிவிட்டு அந்த பொண்ணு அதோட ரூமுக்கு உள்ளே போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலான்ட்டு உள்ளே போவோம். கூப்பர் போயிருப்பான்ல அந்த சர்ஃபேஸ் இடத்த காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுறேன்ட்டு கூட்டின்னு போயிட்டு கூப்பர் அடிச்சு போட்டு அங்கேருந்த கூப்பர் கிட்ட இருக்க அந்த சின்ன ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கின்னு அங்கேருந்து கிளம்பிடுவான். அவங்க கிட்ட இருக்கிற ஆக்சிஜனை பிடிங்கி விட்டுருவான். அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் தான் ஆக்சிஜன் இருக்கும். அங்கேருந்து அவன் போய் ஆகணும். என்னன்னா இவன் எப்படியாவது வந்து இங்கேருந்து தப்பிச்சு பூமிக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஸ்பேஸ் ஷிப் எடுத்து போய் அந்த பெரிய ஸ்பேஸ் ஷிப்பில் டாக் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவன் வந்து வேகமாக அங்கேருந்து போகும்போது ஒரு வழியாக கூப்பர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணி அதாவது கான்டாக்ட் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி வந்து மேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஹெட்மேன் வந்து என்னை வந்து ஏமாத்திட்டான், அந்த அச்சு போட்டான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து கரெக்டாக அங்கே இருக்கிற லொக்கேஷனை கரெக்டாக அந்த ஷூட் மூலிமா கரெக்டாக லொக்கேட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடும். அதே சமயத்தில் அந்த பொண்ணு ரோம்லிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து மேனாடு வந்து இந்த மாதிரி கூப்பர் அடிச்சு போட்டு அங்கே தான் வரான், அவன் எப்படியா டாக் பண்ணுவான், அதுக்குள்ளே நீ அவனை நிறுத்து அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரோம்லி என்ன பண்ணுவான், அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணான். அவன் என்ன பண்ணான், முன்னாடி வந்து டோரில் வந்து பாம்பு செட் பண்ணிட்டு இருப்பான் போல. ஓப்பன் பண்ணோடனே டமான்னு பாம்பு அடிச்சு ரோம்லி வந்து அங்கேயே இறந்துருவான். நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷிப் ஒன்று இருக்கும், அது எடுத்துன்னு போய் கூப்பரை காப்பாற்றிக்கின்னு மேலே போவோம். அதே நேரத்தில் வந்து அந்த ஹெட்மேன் இருப்பால அவன் போயிட்டு அங்கே டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மெயின் ஸ்பேஸ் சென்டரில் டாக் சரியாக பண்ணாமல் ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணோடனே அவனுடைய ஷிப்பை வெஞ்சிரும். அதே மாதிரி அந்த மெயின் ஷிப்போட சைடில் ஒரு டேமேஜ் ஆயிரும். டேமேஜ் ஆனோடனே அது நார்மலாக சுற்றிட்டே இருக்கும். இப்போ அதிக வேகத்தில் சுற்றத்துக்கு ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பொண்ணு சேர்ந்து ஒரு வழியாக அந்த ஷிப்பில் ஏறி நேராக அங்கே போயிடுவாங்க. ஆனால் டாக் பண்ணோன்னா அந்த இடத்த வந்து நேராக போயிட்டு டாக் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து ரொம்ப ஸ்பீடாக சுற்றி நிற்குது. சரி ஓகே நம்ம அப்படியே டாக் பண்ண முடியாது, அதனால் நம்ம இதோட ஸ்பீடுக்கே வந்து வேகமாக சுற்றி நம்ம தான் டாக் பண்ண முடியும்ட்டு ரெண்டுத்தையும் ஒரே ஸ்பீடில் சுற்றத்துக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சோன்னு கொஞ்ச நேரத்தில் ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆகிடும், அப்படியே நார்மலைஸ் ஆகிடும் அந்த ஸ்பீடு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டாக் பண்ணி அதுக்குள்ளே போயிடுவோம். இவங்க போன இந்த மேன் பிளான்ட்டில் வந்து வாழ முடியாது, ஏன்னா சர்ஃபேஸே கிடையாது அந்த இடத்துல, ஃபுல்லாகவே வந்து மலைகளாக இருக்குது, அதனால் மனுஷனால வாழ முடியாது, அங்கே உயிரினமும் இருக்காது. சரி அதனால் என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட்டாக ஒரு ஹெட்மேன் பிளானட் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனோம்னா இன்னொரு பிளாக் ஹோல் உள்ள போது தான் போனோம். சரி அதுக்குள்ளே போகலான்ட்டு இவங்க அந்த ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கல அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளே போயிட்டே இருப்பாங்க. போனால் அவங்களுக்கு வந்து நிறைய பார்ட்டிகளான ஏதோ வந்து புதுசாக வந்து நிறைய இல்யூஷன்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்பீடு வந்து கம்மியாயிரும், ஏன்னா இது கூட வந்து நிறைய டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் அதோட நம்ம உள்ளே போக முடியாதுன்ட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து கழட்டி விட்டுனே இருப்பாங்க அந்த மெயின் ஸ்பேஸ் ஷிப்லேருந்து. அதை இப்போ கழட்டி விட்டுனே இருந்தால் கூட அவங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா கடைசியாக அந்த பொண்ணு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கும், இவன் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருப்பான், சின்ன ஸ்பேஸ் ஷிப்பில். அதனால் என்ன பண்ணுவானா அந்த பொண்ணு போகிற ஸ்பேஸ் ஷிப்பை மட்டும் விட்டுட்டு இவன் இருப்பான்ல நம்ம ஹீரோ கூப்பர், அவன் இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து கழட்டி விட்டுருவான். கழட்டி விட்டோடனே இவன் அந்த பிளாக் ஹோல் உள்ள மாட்டிப்பான். பிளாக் ஹோலில் இப்போ மாட்டினப்போ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். அவனுக்கு நிறைய இல்யூஷன் ஏதோ தெரியும். அதுக்கப்புறம் என்னென்னவோ நடக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இது வெளியே போகுது அந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சொன்னோடனே அவன் அதுக்குள்ளேருந்து எஜெக்ட் ஆகி வெளில வந்துடுவான். வெளில வந்ததுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே என்னென்னவோ இல்யூஷன் கண்ணாம்பண்ணான்னு வரும், அப்படியே மறியிற மாதிரி தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ நிறைய லைனாக சீரிஸ் மாதிரி இருக்கும், பாக்ஸாக அதுக்குள்ளே போய் விழுந்துருவான். அவன் உள்ளே விழுந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த இடம் அப்படியே ஒரு 3D டைமென்ஷனில் இருக்கும். அது என்னன்னு அவனுக்கு புரியாது. அப்படியே கீழே இறங்கி போய் பார்த்தா அவனுடைய ஃபியூச்சரில் நடந்தது, அதுக்கு முன்னாடி பாஸ்டில் நடந்து அது எல்லாத்தையும் வந்து ஒரு ரூமில் இருந்து பார்ப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது என்ன இருந்துன்னு. அது நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது அவனுடைய அந்த புக் செல்ஃபுக்கு பின்னாடி தான் அவன் இருப்பான். அப்போ தான் திடீர்னு அந்த டாஸ்ன்னு இருக்குள்ள அந்த ரோபோட்டு அதுவும் அவனை கூட தானே இருக்கும். அதுக்கு வந்து பேசும் திடீர்னு கூப்பர் அப்படின்னு சொல்லும். டாஸ் நீ இன்னும் இருக்கியா, என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல, இது என்ன இது, எனக்கு எல்லாமே ஒரு கனவாக இருக்குது, நான் உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ அது சொல்லும், ஆமாம் நீ உயிரோட தான் இருக்க, நம்ம இப்போ வந்து 5 டைமென்ஷனில் இருக்கும், 5th டைமென்ஷனில், இந்த 5th டைமென்ஷனை நம்மளுக்காக வந்து 3D டைமென்ஷன்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும். யார் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து கூப்பர் கேட்பான். அப்போ அது வந்து தே அப்படின்னு சொல்லும். தேவா அப்படின்னா யாருன்னு கேட்டால் அவங்க தான் வந்து மனித நாகரிகத்தோட மேம்பட்ட நாகரிகம், அவங்க தான் வந்து மனித நாகரிகத்திலிருந்து அடுத்த ஜென்ரேஷனு, அவங்க வந்து தான் இந்த 5th டைமென்ஷன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து டைமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், பாஸ்ட்டும் ஃபியூச்சரும் வந்து அவங்களால மட்டும் தான் மாற்ற முடியும், அவங்க எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும் அவங்களால, இதுதான் வந்து 5th டைமென்ஷன் அப்படின்ட்டு அந்த டார் வந்து கூப்பர் கிட்ட சொல்லும். அதுக்கப்புறம் இது என்ன இது ஒரு ரூமாக இருக்குன்னு கேட்டப்போ அப்போ தான் அது வந்து சொல்லும், இது எல்லாமே வந்து உன்னுடைய எதிர்காலமும் அதே போல் கடந்த காலமும் தான், இது நீ எங்கனால போகலாம் இந்த டைமில், உன்னால் இப்போ டைமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். 5th டைமென்ஷன் அதாவது டெசராக்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த டைமென்ஷனில் மனுஷங்களுக்காக 3D டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க, அது உனக்காக, நீ எதை வேணாலும் இங்கே சேஞ்ச் பண்ணதா பண்ணலாம், நீ அந்த ஈக்குவேஷனுக்கு டீட்டெயில் கூட இங்கே கொடுக்குறதா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ் ரோபோட் வந்து சொல்லும். அப்போ தான் இவனுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ரூமுக்குள்ளே ஏற்கனவே அவங்க பொண்ணு வந்து ஏதோ பேய் இருக்குன்னு நிறைய வாட்டி சொல்லும். அது அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா இவன் தான் வந்து முன்னாடியே அந்த பேய் மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசியிருந்தான். அந்த பேய் மாதிரினா இந்த மாதிரி சிக்னல்லாம் கொடுத்துட்டுப்பான். அந்த பொண்ணு அப்பயே வந்து ஒரு நோட்டில் வந்து பைனரி கோடெல்லாம் எழுதிட்டு இருக்கும், கோடு கோடாக போட்டு. அதுக்கு ஒன்றும் புரியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பா கிட்ட இருந்து நிறைய கற்றுன்னு இருக்கும். கடைசியாக வந்து அவங்க பொண்ணு வந்து அந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போகலான்ட்டு அந்த ரூமுக்கு உள்ளே போவோம்ல, அப்போ உள்ளே போயிட்டு திரும்பி பார்த்தப்போ அந்த புக் செல்ஃப்லேருந்து ஒரு வாட்ச் மட்டும் டக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரியும், அந்த வாட்ச் வந்து முன்னாடி ஃபார்வர்ட் ஆகி போகாது, ஒரே இடத்துலேயே வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் வந்து அந்த பைனரி கூட
அந்த வாட்ச் மூலியமா வந்து இவங்களுக்கு சிக்னலா கொடுக்குறான். உடனே இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடும் இது எல்லாமே வந்து நம்ம அப்பா தான் பண்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி வந்த இந்த புக்குக்கு முன்னாடி நிறைய கோடெல்லாம் வந்திருக்குல்ல, அந்த புழுதி புயல் வந்த போது நிறைய கோடுகள்லாம் வந்திருக்கும். அந்த கோடையும் வந்து இவன் தான் வந்து டைம் கண்ட்ரோல் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து பைனரி கோடா மாத்திருப்பான். இது எல்லாமே வந்து இந்த பொண்ணுக்கு இப்பதான் புரியும். இது எல்லாமே வந்து முன்னாடியே நடந்தது தான். இது நடக்கணுன்றதுக்காக தான் அவன் எதிர்காலத்துல போயிட்டு இதை பண்ணியிருக்கான். எதிர்காலத்துல இருந்து போய் கடந்த காலத்துல இதெல்லாம் மாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு வந்து அவனும் வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லி கொடுத்துருவான். அதே போல அவன் வந்து எங்க மாட்டிட்டு இருக்கான், இந்த கேலக்ஸி எப்படி ஒர்க் ஆகும், அதே மாதிரி பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்றத எல்லாத்தையும் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்போம். அந்த பொண்ணு அதே போல எல்லாத்தையும் வந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கின்னு புதுசா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து மனுஷங்களுக்காக வந்து கண்டுபிடிச்சிரும். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து என்னன்னு கேட்டா கூப்பர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேஷன் எல்லாமே அந்த பொண்ணு கத்துக்கின்னு எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து அது புதுசா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனா அதையும் வந்து கட்டி வச்சிருக்கோம். அதுவும் கூப்பர் அப்படின்ற அவங்க அப்பா பேர்லயே ஒரு வழியா அவனையும் வந்து கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு வந்து காப்பாத்தி கூட்டு வந்துருங்க. கூட்டு வந்த உடனே இவன் வந்து உள்ள வந்து பார்ப்பான். இவன் உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு வயசான ஒரு ஆயா ஒன்று இருக்கும். ஒன்றும் புரியாது. இவன் கண்ணு முடிச்சு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டப்போ கூப்பர் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவன் ஏந்து போய் பார்த்தா ஒரு வயசான ஒரு ஆயா ஒன்று காட்டுவாங்க. இது யாருன்னு கேட்டா அந்த பொண்ணு தான் மாஃபி. அவனுடைய பொண்ணு ரொம்ப வயசாயிட்டுக்கும் ஆயா ஆயிட்டுக்கும் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய குடும்பமாவே இருக்கும். அப்போ இவன் வந்து சொல்லிட்டு போவான், நான் கண்டிப்பா வந்து நான் உன்னை திரும்ப பாப்பேன் மாஃபியா அப்படின்ட்டு. அவன் போயிட்டு அந்த வீடை பார்த்தா அவன் பழைய வீடு மாதிரியே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கும். அதான் பொண்ணு நான் ஆயா ஆயிட்டுக்கும். அப்போ அந்த பொண்ணு வந்து கேட்கும், நீங்க திரும்ப வரேன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன், அதனால தான் என்ன கிரியோ பேட்ல வந்து தூங்க வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன எழுப்பினாங்க, நான் இப்பதான் ஏந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அதாவது அந்த ஆயா. அப்போ அவன் சொல்லிட்டு போவான்ல, நான் வரும்போது உனக்கு எனக்கும் ஒரே வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். ஆனா இப்போ பாருங்க, நீங்க சொன்ன வயசை விட எனக்கு ரொம்ப வயசாயிட்டுக்குது, எனக்கு வந்து ஃபேமிலி இருக்காங்க, உங்களுக்கு இனிமேல் தான் ஃபேமிலி அப்படின்ட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லும். நான் எங்க போறது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்பதான் அந்த பொண்ணு சொல்லும், பிராண்ட் உனக்காக வந்து எட்மண்ட் பிளானட்ல வந்து வெயிட் பண்றா, அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். உடனே வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கின்னு அந்த பொண்ணை போய் பார்ப்பான். அங்கதான் வந்து அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் வந்து கருமுட்டையில வச்சு அந்த பொண்ணு வளர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாட்டு வந்தா ஒருவேளை அங்க ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதை ஒரு பெரிய நாகரிகம், மனித நாகரிகம் அப்படின்ற மாதிரி காட்டலாம் அப்படின்றதான் இந்த படத்தோட கருத்து. என்ன அந்த படத்துல சொல்ல வர்றாங்கன்னா, நம்மளுடைய மேம்பட்ட நாகரிகம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு 5 டைமென்ஷன், அதாவது நம்மளால வந்து வெறும் 3 டைமென்ஷன் மட்டும் தான் பார்க்க முடியும், அவங்களால 5 டைமென்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. 5 டைமென்ஷன் நம்மளுக்கு 4th டைமென்ஷனே தெரியாது அப்படின்னா 4th டைமென்ஷன்ன்றது காலம் தான். 5th டைமென்ஷன்ன்றது காலம், நேரம் எல்லாத்தையும் கலந்து வரும். அதாவது கடந்த காலத்தையும் நம்மளால பார்க்க முடியும். 4th டைமென்ஷன்ல வெறும் ஃபியூச்சர் மட்டும் தான் போக முடியும். 5th டைமென்ஷன்ல மட்டும் தான் பாஸ்ட்டுக்கும் போக முடியும் அப்படின்றத படத்துல காமிச்சிருப்பாங்க. அதே போல நம்மளோட மேம்பட்ட நாகரிகம் ஒன்று இருக்குதுன்னா அது வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட தே அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதே இந்த படத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சயின்ஸ் படம் எல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.